இன்னைக்கு அய்யனார் துணை சீரியல்ல பார்த்தீங்கன்னா, முன்னாடி மாதிரியே சேரன் இந்த தடவையும் வீட்ட விட்டு போயிறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, சோழன், பாண்டியன், பல்லவன் 3 பேரும் சேர்ந்து ஒரு பிளான் போடுறாங்க. ஆளுக்கு 2 1/2 மணி நேரம், 2 1/2 மணி நேரம்னு நம்ம நைட்டு பார்த்துக்கலாம். அப்பதான் அண்ணன் வீட்ட விட்டு போகாம நம்மளால பார்த்துக்க முடியும் அப்படின்னு பிளான் பண்றாங்க. அதுல ஃபர்ஸ்ட்டு பாண்டியன் தான் பார்த்துக்கிறாரு. "ஏய் நான் எழுப்பிவுட்டா எந்திரிச்சுருவல்ல?" அப்படின்னு அவரு கேட்கிறப்போ, "சும்மா தான்டா கண்ண மூடி படுத்திருப்பேன். நீ தொட்டோனே எழுந்திரிச்சுக்குவேன் சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு சோழன் போய் படுக்கிறாரு. ஆனா 2 1/2 மணி நேரம் கழிச்சு அவர் எழுப்புறப்போ யாருமே எந்திரிக்கல. சோழனும் எந்திரிக்கல, பல்லவனும் எந்திரிக்கல. அதனால அவர் என்ன பண்றாருன்னா, "கதவ தாண்டி தானே அண்ணி போணும். கதவுகிட்டயே படுத்துக்குவோம்." அப்படின்னு சொல்லிட்டு கதவுகிட்டயே அவர் விரிச்சு போட்டு படுத்துர்றாரு. விடிஞ்சதுக்கப்புறம் சேரன் எந்திரிக்கிறப்போ, "எங்க பாண்டியன காணோம். அதுக்குள்ள எந்திரிச்சு எங்க போனான்?" அப்படின்னு தேடுறாரு. பார்த்தா அவர் கதவு கிட்ட படுத்திருக்காரு. "இவன் ஏன் இங்க வந்து படுத்திருக்கான்?" அப்படின்னு போய் "டேய் பாண்டி, பாண்டி" அப்படின்னு எழுப்புறாரு. அந்த நேரம் பார்த்து பல்லவன் எந்திரிச்சு, "சோழனே அண்ணன காணோம், சேரண்ணன காணோம்" அப்படின்னு பதறி போய் எந்திரிக்கிறாரு. சோழனும், "ஐயய்யோ! ஆமான்டா அண்ணன காணோம்டா" அப்படின்னு 2 பேரும் கத்துறாங்க. அத கேட்ட சேரன், "ஏய் நான் இங்க தான்டா இருக்கேன். நான் எங்கடா போறேன்? இவன் ஏன்டா இங்க வந்து படுத்துருக்கான்?" அப்படின்னு கேட்குறாரு. பாண்டி தூக்கத்திலே, "நீ எதுக்குண்ணே கதவுகிட்ட வந்த? போய் படுண்ணே, போண்ணே" அப்படிங்கிறாரு. "ஏய் விடிஞ்சிருச்சுடா, வாசல தொறக்கணும் எந்திர்றா" அப்படின்னு சொல்றப்ப, "என்னது விடிஞ்சிருச்சா? அப்பாடா அண்ணன் எங்கேயும் போலயா? சரி" அப்படின்னு எந்திரிக்கிறாரு. "நான் எங்கடா போறேன்? ஏன்டா இங்க வந்து படுத்துருக்க?" அப்படின்னு கேட்கிறப்போ, "ஏன்டா வீட்ல இந்த ஒரு வாசல் தான் இருக்கா? இன்னொரு வாசல்ல இந்த வாசல்ல படுத்தா அந்த வாசல்ல போமாட்டாங்களா?" அப்படின்னு சோழன் கேட்க, "ஒழுங்கா மரியாதையா இருந்துக்க. உன்னைய எத்தன வாட்டி எழுப்புனேன் எந்திரிக்கவே இல்ல. இதான் நீங்க ஷிஃப்ட் போட்டு பார்த்துக்கிற லட்சணமாடா?" அப்படின்னு கேட்குறாங்க. "என்னடா ஷிஃப்ட்? என்ன சொல்றீங்க?" அப்படின்னு சேரன் கேட்கிறப்போ, பல்லவன் சொல்றாரு, "இல்லண்ணே போன டைம் நீ இந்த மாரி நாங்க தூங்குனதுக்கப்புறம் எந்திரிச்சு போயிட்டல்ல. அதனால இந்த டைமும் அந்த மாரி நீ போயிடக்கூடாதுன்னு நாங்க 3 பேரும் ஷிஃப்ட் போட்டு பார்த்துக்கலான்னு பிளான் பண்ணோம். ஆனா சொதப்பிருச்சு" அப்படின்னு சொல்றாரு. "டேய் நான் ஏன்டா அப்படிலாம் போறேன்? அது வேற, இது வேறடா. இங்க பாரு நான் நல்லா தான் இருக்கேன். சிரிச்சுட்டு தானே இருக்கேன். நான் அதெல்லாம் மறந்துட்டேன். எனக்கு ஒண்ணுமே இல்ல. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. நான் கவலைலாம் படல. நீங்க ஃப்ரீயா விடுங்க. இது மாரிலாம் யோசிக்காதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ஆனா இவங்க 3 பேருக்கும் ஒரே யோசனையா இருக்கு. அண்ணன் சிரிக்கிறதுல, சந்தோஷமா இருக்கிறதுலலாம் பிரச்சனை இல்லடா. ஆனா கவலையா இருக்க வேண்டிய நேரத்துல இந்த மாரி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறது தான் ஒரு மாரி சந்தேகமா இருக்கு. நேத்து என்ன நடந்தது? எதுக்கப்புறம் அண்ணன் இந்த மாரி மாறுனுச்சுன்னு யோசிக்கிறப்போ, அனீஷ் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் அண்ணன் இந்த மாதிரி மாறுனுச்சுன்னு சோழன் கண்டுபிடிக்கிறாரு. சரி நான் அப்ப அனீஷ்கிட்டயே போயிட்டு என்னன்னு கேட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சோழன் கிளம்புறாரு. சோழன் அங்க போயிட்டு "அனீஷ் பையா, அனீஷ் பையா" அப்படின்னு கூப்பிடுறாரு. வீட்டோட சைட்லேருந்து சந்தா வராங்க. அவங்க சோழன பார்த்து சிரிக்கிறாங்க. வழக்கத்துக்கு மாறா நெறைய சிரிக்கவும், "ஏன் இவங்க நம்மளைய பார்த்து சிரிக்கிறாங்க? "கியா சந்தா?" அப்படின்னு கேட்குறாரு. "ம்ஹ்ம்" அப்படின்னு தலையாட்டிட்டு அவங்க உள்ள போறாங்க. அனீஷ் அப்பதான் வெளியில வராரு. "வாங்க" அப்படின்னு உள்ள கூட்டிட்டு போறாங்க. சோழன் நடந்ததெல்லாம் சொல்றாரு. "வழக்கத்துக்கு மாறா அண்ணன் சிரிச்சுக்கிட்டே இருக்கு. ஆனா நேத்து தான் நிச்சயம் நின்றுருக்கு. இந்த நேரத்துல அண்ணன் கவலையா தான் இருக்கணும். எங்களுக்கு இதெல்லாம் பார்க்குறப்போ பயமா இருக்கு. இங்க வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அண்ணன் சோகமா தான் இருந்துச்சு. நேத்து இங்க வந்துட்டு போனதுக்கப்புறம் அண்ணன் சிரிச்சுக்கிட்டே இருக்கு. இது வந்து நிஜமாவுமே சந்தோஷமா இருக்கா? இல்ல எங்கள ஏமாத்துறதுக்காக சிரிக்குதா? அப்படின்னு எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீங்க தான் அண்ணன் கூட க்ளோஸ் இல்ல. அண்ணன் ஏதாவது சொன்னாங்களா?" அப்படின்னு சோழன் கேட்குறாரு. "நீங்க 2 பேரும் நேத்து குடிச்சீங்களா?" அப்படின்னு சோழன் கேட்குறாரு. "இல்ல, இல்ல அப்படிலாம் நாங்க எதுவுமே பண்ணல" அப்படின்னு சொல்லவும், "அப்ப அண்ணன் சிரிக்கிற மாரி ஏதாவது மருந்து குடுத்தீங்களா? உங்க தங்கச்சிக்கும் அதே குடுத்தீங்களா? 2 பேரும் ஒரே மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க" அப்படின்னு கேட்கிறப்போ, "நான் உங்க அண்ணங்கிட்ட நேத்து ஒண்ணு கேட்டேன். அதனால தான் அப்படி இருக்காரு" அப்படின்னு சொல்றப்போ, "கேட்டீங்களா? அப்படி என்ன அண்ணே சிரிக்கிற மாதிரி கேட்டீங்க?" அப்படின்னு கேட்கிறப்போ நடந்தத சொல்றாரு. சோழனுக்கா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. "பரவாயில்லையே அண்ணே" அப்படின்னு அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. அதோட இன்னைய எபிசோடு முடியுது. நாளைக்குரிய எபிசோடு என்னன்னா, இன்னும் கொஞ்ச நேரத்தில பார்க்கலாம். இந்த வீடியோவ லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.